Hi friends, வணக்கம் friends. இன்னைக்கு நம்ம அவலக்கி கார பொரி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். பாருங்க, சாயங்கால டைம்ல ஸ்நாக்ஸ்க்கெல்லாம் பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஒரு கப் அளவுக்கு அவலக்கி எடுத்து வச்சிருக்கேன். அது 1/4 kg கிட்ட இருக்கும் அந்த அவலக்கி. பாருங்க, ஒரு 50 கிராம் அளவுக்கு கலக்கா எடுத்துருக்கேன். கல்லை வந்து ஒரு புடி கல்லை எடுத்து வச்சிருக்கேன். தேவையான அளவு சால்ட், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன். நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன். போடும்போது காமிக்கிறேன் நான். அப்புறமா இந்த மாதிரி கருவேப்பிலை கொத்தா எடுத்து வச்சுக்கோங்க. இவ்வளோ தான். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி பெரிய கடாய் வச்சுக்கோங்க. எதுனா இந்த பஜ்ஜி அந்த மாதிரி பொரிச்ச எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெறும் எண்ணெய் ஊற்றுனீங்கனாலும் பரவாயில்ல. இப்போது எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்ச மேலே தான் போடணும். ஏன்னா இது போட்ட உடனே அப்படியே பொரிஞ்சிடும். சீக்கிரமாக எடுக்க வேண்டியது இருக்கும். ஒரு 2 நிமிஷம் லேட் பண்ணிட்டீங்கன்னா கூட இது ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள், நான் காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. பாருங்கள், இப்படி பண்ணணும். பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பொரி ஆகிடுதுன்னுட்டு. சீக்கிரம் எடுத்துடணும், இல்லைன்னா இது கலர் மாறிடும். இப்போ நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லை, அந்த கப்பில் இருக்கிற எல்லா பொரியும் இதே மாதிரி பொரிச்சிடலாம். பொரிச்சிட்டு எல்லாமே நியூஸ் பேப்பர் மேலே போட்டுருங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வர்றதுனால நியூஸ் பேப்பர் மேலே போட்டால் எண்ணெய் எல்லாம் இழுத்துடும். இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா இப்படி எடுங்க, எடுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஆயிடுச்சு. இது லாஸ்ட் ட்ரிப்பு. இதோ போட்டுடுறேன் நான். பாருங்கள், அவலக்கி எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கலக்காவும் பொரிச்சிடலாம். இந்த மாதிரி பொரிச்சிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி நீங்கள் கடாயில் போட்டிங்கன்னா அது எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால கடாயில் போடாதீங்க. இந்த மாதிரி எதனா ஒன்று வச்சு இது திருப்பி விட்டுட்டு எடுத்துருங்க. பாருங்கள், பட்டுன்னு வெடிக்குது. சீக்கிரம் ஆகிடும் கலக்கா கூட. ஏன்னா எண்ணெய் காஞ்சி இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே சீக்கிரம் ஆகிடும். இது ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா 2 வெடிச்சிருக்கு. அதிலே தெரிஞ்சிடுது நம்மளுக்கு ஆயிடுச்சுன்ட்டு. இப்போ நம்ம வச்சுருந்ததில்ல கருவேப்பிலை, அதை வந்துட்டு பாருங்கள் கொத்தோடு போட்டுருங்க. எண்ணெயில் டைரெக்டாக போட்டுருங்க. பாருங்கள், இதுவும் 2 நிமிஷம் தான். இது ஏன் நம்ம இப்படி கொத்தோடு போடுறோம்னாக்கா, நம்ம பிரித்து போட்டோம்னா அதை எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் கொத்தோடவே போட்டுருங்க. அப்புறமேல்ட்டு நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, இப்போ எப்போவுமே பொரிச்ச உடனே அது சூடாக இருக்கும் போதே மஞ்சத்தூள் போட்டுருங்க. அப்போ தான் அதோட ஸ்மெல்லெல்லாம் வராது, நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த சூட்லேயே போடணும். ஆறிட்ட மேலே போட்டால் அந்த மஞ்சத்தூள் ஸ்மெல்லு வரும். எவ்வளோ கலர் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சேன். 1 டீஸ்பூன் இதுக்கு தேவையில்லை, 1/2 டீஸ்பூன் போதும். மஞ்சத்தூள் நிறைய வேண்டாம். பாருங்கள், இதே கலர் வந்துடுச்சு. பாருங்கள், இப்போ மஞ்சத்தூள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லை மிளகாத்தூள், அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த சால்ட்டும் எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துருங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்படி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி சேர்த்தா தான் இது எல்லா சைடும் நல்லா ஒட்டும். பாருங்கள், மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் சேர்த்துடலாம். உங்களுக்கு நல்லா காரம் வேணும்னா நான் சொன்ன அளவுக்கு மெஜர்மெண்ட் போட்டுக்கோங்க. இல்லை காரம் கம்மி வேணும்னா கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ இதுவும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலக்கா சேர்த்துடுறேன் நான். கலக்கா கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கோங்க. பசங்களுக்கு எப்படியோ பிடிக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை வந்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும் நம்மளுக்கு. பாருங்கள், எவ்வளோ க்ளீனாக வந்துடுச்சு. அதனால தான் இப்படி பொரிச்சிக்கணும்னு சொன்னேன் நான். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம் இதில்.
சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு வாட்டி. ஃபுல்லாக கீழே அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். பாருங்கள் நான் ஒரு பிளேட்டில் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.